Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரண்டான லீஃப் தான் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு லீஃப் ஷேப் வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு பேப்பர்ல டிரா பண்ணிட்டு ட்ரேஸ் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல நீங்க டைரக்ட்டா கிளாத்லயே வரையறீங்க அப்படினாலுமே நீங்க வந்து வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபில்லிங்ஸ். நம்ம நார்மலா எப்பவும் போடுற ஃபில்லிங் ஸ்டிட்ச் தான் டபுள் பட்டன் ஹோல். ஸோ உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு லாக் போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு மட்டும் நம்ம லாக் போட்டு எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைடும் லாக் பண்ணி நம்ம போடும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து போடலாம். அண்ட் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கார்னர்ஸ்லலாம் வந்து அந்த லாக் ஸ்டிச் வந்து போடணும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அவுட்லைன் போட்டுட்டு கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கூட நீங்கள் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் வந்து நான் வெறும் ஜரி த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிளாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இங்கே பீட்ஸு கூட கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடு வந்து தனித்தனியாக வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். டபுள் லைன் வேணும்னாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நமக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா அது கோல்டு வந்து நல்லா நிறையா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சிங்கிள் லைன் போட்டாலே போதும். இல்லை நீங்கள் சுகர் பீட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்ச் ஒர்க் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்படி தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறமா பேக் சைடு வந்து திருப்பிட்டு கம் அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஊதுபத்தியோ இல்லை கொசுபத்தியோ நீங்கள் வந்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் வராது, நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த டிசைனும் வந்து கலையாமல் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சென்டரில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேயே நாட் போட்டுறாமல் சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் வந்து தெரியுது இல்லையா? ஸோ அந்த கேப்பில் வந்து செயின் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அண்ட் அந்த சென்டரில் வந்து இருக்கிறது உங்களுக்கு அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தனியாக தெரியாமல் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு வந்து ஷேடிங் அதாவது டபுள் கலர் ஷேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி நீங்கள் ஊதுபத்தி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு சைடில் அந்த நூலெல்லாம் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேட்சஸ் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் நிறையா கூட ரெடி பண்ணிவிட்டு சாரீஸில் வந்து கூட நீங்கள் அங்கங்கே வந்து பேட்ச் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.